رمضان كم هامت بك الأقلام واستبشر الضعفاء والأيتام حيث القلوب مع الصيام يسودها ذيل العطاء يحفها الإلهام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு அழகான ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றார்கள். அதுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சஹருடைய உணவு உட்கொள்கின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிகிறான் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமல்ல, மலக்குமார்களும் சஹருடைய உணவை உட்கொள்கின்றவர்களுக்கு அருள் பாலிக்க பிரார்த்தனை செய்கின்றார்கள். சஹருடைய வேளை என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இரவினுடைய இறுதி பகுதி மூன்றாக பிரித்து அதனுடைய மூன்றாவது இறுதி பகுதி, நமது மொழியில் சொல்லுவதாக இருந்தால் தஹஜ்ஜுடைய வேளையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை நெருங்கி வருகிறான். அடியார்களை நெருங்கி வந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்திலே பிழை பொறுக்க தேடுகின்றவர்கள் இருக்கிறீர்களா? பிழை பொறுக்க தயாராக இருக்கிறேன் என்கின்றான். உணவு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கின்றான். ஆடை கேட்பவர்கள், இதர தேவைகளை கேட்பவர்கள் இருக்கின்றீர்களா? தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறான். அந்த அளவிற்கு ஒரு பரக்கத்தான நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த நேரத்திலே எழுந்து நீங்கள் தொழுங்கள் நாயகமே, நின்று வணங்குங்கள் நாயகமே என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி இருக்கிறார். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், தஸஹரு, நீங்கள் சஹர் உணவை உட்கொண்டு நோன்பு பிடியுங்கள். ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹருடைய உணவிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பரக்கத் இருக்கிறது? அந்த நேரத்திலே உண்ணுகின்ற உணவு உடலுக்கு ஆரோக்கியமானது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அருளுக்கும் சொந்தமானது. அல்லாஹ்வுடைய அருளுக்கும் சொந்தமானது, உடலுக்கும் ஆரோக்கியமானது. பொதுவாகவே நோன்பு என்றால் அதுதானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? சூமு, நீங்கள் நோன்பு நோற்று விடுங்கள், தஸிஹு, ஆரோக்கியம் அடைவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நோன்பை சஹருடைய உணவை உட்கொண்டு ஒருவன் நோக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருளான நேரத்திலே அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றவனாக, ஆரோக்கியத்தை பெற்றவனாக ஒரு மனிதன் மாறிவிடுகிறான். அறிஞர்கள் சொல்லுவார்கள், லுக்மத்து ஸபாஹி கைரும் மின் அல்ஃபி தவாஇ, அதிகாலையிலே ஒரு பிடி உணவை ஒரு மனிதன் உட்கொள்ளுதல் என்பது 1000 மருந்துகளை அவன் அருந்துவதை விட அவனுக்கு மிகச் சிறந்தது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். லுக்மத்து ஸபாஹி கைரும் மின் அல்ஃபி தவாஇ. அந்த சஹருடைய நேரத்திலே பாருங்கள், இலங்கை போன்ற நாடுகளிலே சுமார் 13 மணித்தியாலங்கள் நாங்கள் நோன்பாளிகளாக இருக்கிறோம். அந்த 13 மணித்தியாலங்கள் சஹருடைய வேளையில் உட்கொண்ட உணவோடு ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியம் எங்கள் உடலுக்கு கிடைக்கிறதா இல்லையா? மட்டுமல்ல, எத்தனை விதமான நோய்கள் இந்த நோன்பின் மூலமாக ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்கள், மனிதனுடைய உடம்பில் இருக்கின்ற நச்சு பொருட்கள் எல்லாம் செத்து இழந்து மனிதன் ஒரு ஃப்ரெஷ் ஒரு மீண்டும் ஒரு உந்து சக்தியை பெற்றவனாக இந்த நோன்பின் மூலமாக ஆகின்றான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு நோருங்கள், உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நோன்பை சஹருடைய வேளை உணவை உட்கொண்டு நாங்கள் நோக்கின்ற பொழுது நிச்சயமாக அது லௌகீக ரீதியான, உலக ரீதியான, நம்முடைய உலக பார்வையிலும் கூட ஆரோக்கியத்தை தருவது மட்டுமல்ல, அந்த நேரம் அல்லாஹ் அடியார்களை நெருங்கி வருகிற நேரம் என்கின்ற அருளையும் அல்லாஹ் அதிலே வைத்திருக்கின்றான். உங்களுக்கு தெரியுமா, அடியார்கள் அல்லாஹ்வை ஒரு சான் நெருங்கினால் அல்லாஹ்
ஒரு முலம் அடியானை நெருங்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அடியான் அல்லாஹ்வை நோக்கி நடந்து செல்லுகின்றான் என்றால் அல்லாஹ் அவனை நோக்கி ஓடி வருகின்றான். அதாவது அடியான் அல்லாஹ்வை நெருங்குகின்ற வேகத்தை விட அல்லாஹ் அடியானை நெருங்குகின்ற அந்த வேகம் 2 மடங்கானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸியிலே எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தியதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நாயகமே யா ரசூலல்லாஹ், வஇதா ஸஅலக இபாதி, எனது அடியார்கள் கேட்டால் அன்னி என்னிடத்தில் அல்லது என்னை, ஃபஇன்னி கரீப், நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, அடியான் என்னிடத்தில் ஏதாவது கேட்டால் அவனுடைய அழைப்புக்கு நான் உடனடியாக பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அழகான உத்தரவாதத்தை தருகிறார். இந்த உத்தரவாதத்தை சுமந்த ஒரு அழகான ஒரு நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தில் தான் சஹருடைய உணவை உட்கொள்ளும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வேதக்காரர்கள் நோன்பு நோற்பார்கள். அவர்களுடைய நோன்பிலே சஹருடைய வேளையில் அவர்கள் உணவு உட்கொள்வதில்லை. ஆனால் நாம் உணவு உட்கொள்ள வேண்டும். அதுதான் வேதக்காரர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, சஹருடைய வேளையில் நாம் குறைந்தபட்சமாவது அந்த உணவை உட்கொள்ள வேண்டும். ஈத்தம்பழத்தையாவது நாங்கள் அந்த நேரத்திலே உட்கொள்ள வேண்டும். மாறாக தூக்கத்துக்காக அல்லது சுபகிலே எழும்புவதற்கு சோம்பேறித்தனத்திற்காக நாம் தராவீஹுக்கு பின்னால் இரவு உணவோடு நாங்கள் நீயத்தை வைத்துக் கொண்டு நோன்பை நோற்றுக்கொண்டு சஹருடைய உணவை உண்ணாமல் சுபகும் தொழாமல் தஹஜ்ஜுதும் தொழாமல் எழும்பாமல் நாங்கள் உறங்குவோம் என்றால் நிச்சயமாக அந்த நோன்பு எங்களுக்கு பாழான நோன்பாக போய்விடும். அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் மீறிவிட்டு, தொழுகை என்கின்ற கட்டளையை மீறிவிட்டு வெறுமனே நோன்பு என்கிறதை ஒரு சடங்காக நாங்கள் பிடிக்கின்றோம். உடலுக்கு வேண்டுமானால் ஆரோக்கியம் கிடைக்கலாம், அல்லாஹுடைய அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். எனவே சஹருடைய வேளையிலே அல்லாஹுடைய அருள்மிகு நேரத்திலே ஆரோக்கியமிக்க உணவை உட்கொண்டு ரமலானுடைய நோன்பை நோட்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு நல்லது புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் காலத்திலே நாம் நோட்கின்ற நோன்பு மற்றும் நாம் ஓதுகின்ற குர்ஆன் ஓதல்கள், அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதனை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிற பொழுது, குர்ஆனும் நோட்கின்ற நோன்பும் நமக்கு ஷஃபாஅத்து செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வாறு தெரியுமா? அஸ்ஸியாமு நோட்கின்ற நோன்பும், அல் குர்ஆனு ஓதுகின்ற குர்ஆன் ஓதல்களும், யஷ்ஃபஆனி லில் அப்தி, ஒரு அடியானுக்கு அது ஷஃபாஅத்து செய்யும், பரிந்துரை செய்யும். எப்பொழுது தெரியுமா? யௌமல் கியாமா, கியாமத்து நாளிலே, நாளை மறுமை நாளிலே நாம் நோற்று நோன்பு, நாம் ஓதிய குர்ஆன்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். தொடர்ந்தும் கூறுகிறார்கள், நாம் நோட்கின்ற நோன்பு இருக்கின்றதே, நாம் நோட்கின்ற நோன்பு அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாம், வயகூலு ஸியாமு ஐ ரப்பி, ரப்பே எனது இறைவனே, மனஅத்துஹு தஆம வஷஹவத, இந்த அடியானை தாமை விட்டும், உணவு உண்ணுவதை விட்டும், இச்சைகளை விட்டும், காமங்களை விட்டும் நான் தடுத்திருந்தேன். அதனால் நான் இவருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும், அந்த பரிந்துரையை எனக்கு நீ தந்தருள்வாயாக என்று அந்த அடியானுக்காக வேண்டி நோற்று நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தும் கூறுகிறார்கள், குர்ஆனும் நமக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே அந்த குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வயகூலுல் குர்ஆனோ, நாம் ஓதி இருக்கின்ற குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாம், மனஅத்துஹுன் நௌம பில்லைலி, இரவு முழுவதும் இந்த அடியான் உறங்காமல் குர்ஆன் ஓதுக்கொண்டு
இருந்தான். எனவே இந்த அடியாருக்காக வேண்டி எனக்கு நீ பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே இந்த குர்ஆனும் அந்த அடியானுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும். ஆக நாம் நோட்கின்ற நோன்போ ஓதுகின்ற குர்ஆன் திலாவத்துகள் வெறுமனே சாமான்யமான ஒன்று அல்ல. இந்த உலகத்தில் நாம் நோட்கின்ற நோன்பாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் நாம் ஓதுகின்ற குர்ஆன் ஓதல்களாக இருக்கட்டும், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி பரிந்துரை செய்யும் என்கின்ற நம்பிக்கை உறுதியை நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி அந்த நோட்கின்ற நோன்புகளையும் ஓதுகின்ற குர்ஆன் ஓதல்களையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. இந்த சங்கை மிகுந்த ரமலானின் பொருட்டால் ரஹ்மத்தை சொரிவாயே. இந்த சங்கை மிகுந்த ரமலானின் பொருட்டால் ரஹ்மத்தை சொரிவாயே. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. முந்திய பத்தினில் ரஹ்மத்தும் மாத்திய பத்தினில் குஃப்ரானும். முந்திய பத்தினில் ரஹ்மத்தும் மாத்திய பத்தினில் குஃப்ரானும். இன்னும் பிந்திய பத்தினில் இத்துபையும் பொதிந்த ரமலானை தந்தாயே. இன்னும் பிந்திய பத்தினில் இத்துபையும் பொதிந்த ரமலானை தந்தாயே. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. அஸ்ஸௌமு லீ வஅன அல்லதி அஜ்ஸி பிஹி என்று மொழிந்தாயே. அஸ்ஸௌமு லீ வஅன அல்லதி அஜ்ஸி பிஹி என்று மொழிந்தாயே. இந்த நோன்பெனக்காகும் நான் கூலி கொடுப்பேன் என்று நீ பகர்ந்தாயே. இந்த நோன்பெனக்காகும் நான் கூலி கொடுப்பேன் என்று நீ பகர்ந்தாயே. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று உரைத்தாயே. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று உரைத்தாயே. ஒரு 1000 மாதம் வணக்கத்தை விட இவ்விரவை நீ மதித்தாயே. ஒரு 1000 மாதம் வணக்கத்தை விட இவ்விரவை நீ மதித்தாயே. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே. நோன்பு பிடித்தோம், தராவீஹ் தொழுதோம், பல அமல்கள் செய்தோம். நோன்புகள் பிடித்தோம், தராவீஹ் தொழுதோம், பல அமல்கள் செய்தோம். எங்கள் வணக்கங்கள் தனையும் வேண்டுதல்களையும் கபூல் செய்து அருள்வாயே. எங்கள் வணக்கங்களையும் வேண்டுதல் தனையும் கபூல் செய்து
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபிதாக்க ரூஹி யா ரசூலல்லாஹ், ஃபிதாக்க நஃப்ஸி யா ஹபீபல்லாஹ். உள்ள தூய்மையோடு ஒரு மாதம் தனித்திருந்து, உள்ள தூய்மையோடு ஒரு மாதம் தனித்திருந்து, அல்லாவின் பெயரையே அனுதினமும் துதித்திருந்து, ஏழையின் பசியறியே எல்லோரும் பசித்திருந்து, கொண்டாடும் ரமலானை வாழ்த்துகிறேன் சிறப்பறிந்து. உதிரம் காய் முன்னே ஊதியத்தை கொடி என்றார், உதிரம் காய் முன்னே ஊதியத்தை கொடி என்றார். அன்பே உலகத்தின் ஆற்றல் மிகு ஆயுதம் என்றார். பணங்காசு இருந்தாலும் பசியறிந்து தொழி என்றார். ஏழையை தேடி உதவு, எனக்கு அது வரும் என்றார். நோன்பிருந்து அல்லாவை நெருங்குகிற திருநாளாம், நோன்பிருந்து அல்லாவை நெருங்குகிற திருநாளாம். ரமலான் தான் இஸ்லாமின் இணையற்ற பெருநாளாம். அந்நாளை கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். அல்லாவை அடியேனும் அன்னை தமிழால் போற்றுகின்றேன். அந்நாளை கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். அல்லாவை அடியேனும் அன்னை தமிழால் போற்றுகின்றேன். அனைவருக்கும் என் இனிய ரமலான் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நன்றி, வசலாம். قال الله تعالى في القرآن الكريم: إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الجنة تحت أقدام الأمهات. صدق رسوله النبي الكريم. உங்கள் பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ வயோதிபத்தை அடைந்துவிட்டால் அவர்களை சீ என்று கூற வேண்டாம், அவர்களை விரட்ட வேண்டாம், அவர்களுக்கு சங்கையான வார்த்தைகளை கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறியுள்ளான். இன்னும் தாய்மார்களின் பாதத்தின் கீழ் ஸ்வர்க்கம் உண்டு என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நாம் எமது தாயை இஸ்லாம் எவ்வாறு மதிக்க கற்றுத் தந்துள்ளதோ அந்த முறையில் அவர்களை மதித்து அவர்களுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும். ஏனென்றால் ஒரு தாயின் மன்னிப்பில்தான் அல்லாஹ்வின் மன்னிப்பும் அடங்கியுள்ளது. அல்கமா என்ற ஒரு சஹாபி மரண தருவாயில் இருந்த போது அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா கூறுமாறு சொல்லப்பட்டது. ஆனால் அவரால் அதை சொல்ல முடியவில்லை. அது பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் அவர் தொழுதவரா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆம் என்றார்கள். அவர் நோன்பு நோற்றவரா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆம் என்றார்கள். பின்னர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது தாயை அழைத்து வரும்படி கூறினார்கள். அவரது தாய் அங்கு வந்ததும், உங்களது மகனை பற்றி உங்கள் மனநிலை என்ன என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள். அதற்கு அந்த தாய், அல்லாஹ்வின் தூதரே, நான் அவர் மீது கோபமாக இருக்கிறேன், 3 நாட்களாக அவருடன் பேசவில்லை என்று கூறினார். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னியுங்கள் என்று கூற அந்த தாய் மறுத்துவிட்டார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக ஒரு நெருப்பை ஏற்றி அதில் அவரை எரிக்க தயார்படுத்தும்படி கூறினார்கள். இதை கேட்ட தாய், யா ரசூலல்லாஹ், அவர் எனது மகன், இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று கூறினார். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் தண்டனை இதைவிட கடுமையானது, நீங்கள் மன்னித்தால்தான் அவர் பயன் பெறுவார் என்று கூற அந்த தாயும் அவரை மன்னித்து விட்டார். பின்னர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் கலிமாவை கூறி அதனை கூறுமாறு சொல்ல உடனே அந்த சஹாபி அந்த கலிமாவை கூறி மரணித்து விட்டார். எனவே தாயின் மன்னிப்பின்றி இறைவனின் மன்னிப்பு அசாத்தியமற்றது என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அது மட்டுமன்றி ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து, நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியுடையவர் யார் என்று கேட்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முடைய தாய் என்றார்கள். அதற்கு பிறகு யார் என்று கேட்க, உம் தாய் என்றார்கள். அதற்கு பின்னர் யார் என்று கேட்க, உம் தாய் என்றார்கள். 4ஆம் முறையாக அதற்கு பின் யார் என்று கேட்க, உம் தந்தை என்றார்கள். எனவே தாயின் கண்ணியம் இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து தாய்க்குரிய கண்ணியத்தை வழங்கி அதன் பிரதிபலனை அடைய வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.
ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.